வணக்கம். இன்னைக்கு வாமனாவில் இடி அமீனான கோகுல இந்திரா யார் அந்த மேடம் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு அதிமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் கோகுல இந்திரா அநாகரீகமாக காயத்ரி ரகுராமை இங்கே நில்லு அங்கே நில்லு அப்படின்னு சொல்லி இடித்து 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 தள்ளி கடைசியில் மேடையின் ஓரத்திற்கே தள்ளுனதும் காயத்ரி ரகுராம் அவமானம் தாங்க முடியாமல் சுயமரியாதையோடு மேடையிலேருந்து கீழே இறங்கிட்டாங்க. ஒரு வார்த்தை கூட அநாகரீகமாக யாரையும் விமர்சனம் பண்ணலை. ஆனால் ஒரு பிரபலமான ஒரு பெண்மணி, பிரபலமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க கொல்லு தாத்தா கே சுப்பிரமணி, அவங்க பாட்டி பத்மா சுப்பிரமணியம் எல்லாருமே ரொம்ப பிரபலமானவங்க அப்படின்றதுனால காயத்ரி ரகுராம் மேலே மீடியா எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணுறது உண்டு. காயத்ரி ரகுராம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மேடை விட்டு இறங்கினதும் மீடியா ஃபோக்கஸ் பண்ணி விஷயத்தை வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு தடவை கோகுல இந்திரா பேட்டி கொடுக்குறாங்க. எப்போ? ஒரு 2 வருஷம் முன்னாடி ஓபிஎஸ்க்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை வந்தப்போ கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி என் பின்னாடி வந்து நின்று என்னை இடின்னு இடித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமாக பேட்டி கொடுத்தாங்க. எப்படி? கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி நான் ஒரு பெண்ணுன்னு பார்க்காம என்னை வந்து முதுகு பின்னாடி நின்று ஓடி வந்து என்னை இடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரிதாபமாக பேட்டி கொடுத்தாங்க. இப்போ அதே கோகுல இந்திராவை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தியாவது ஒரு ஆண்களுக்கு பெண்களை இடிக்கிறது இயல்பு தான், நான் இல்லைன்னெலாம் மறுக்கலை. அவர் இடித்தது தப்பு தான், அதையும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பெண்ணாக இருந்து இன்னொரு பெண்ணை நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் கோகுல இந்திரா என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த பெண், அதனால் நான் கண்டிப்பாக கோகுல இந்திரா விட்டு கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் சில நேரத்தில் நான் வந்து நடுநிலையாளராக இருப்பேன். கோகுல இந்திரா என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் காயத்ரி ரகுராமை இடித்து 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 மேடையின் ஓரத்திற்கே தள்ளுனதில் எனக்கு மிகப்பெரிய கோபம். காயத்ரி ரகுராம் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த பெண்மணி. அந்த பொண்ணு கொஞ்சம் டீசெண்டான பொண்ணாக இருக்கிறதுனால நாகரிகமாக யாரையுமே விமர்சனம் பண்ணலை. ஆனாலும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். கண்டிக்கிறேன். யார் அந்த மேடம்? இடி அமீனான மேடம் யார்? காயத்ரி ரகுராமை இடித்து 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 மேடையின் ஓரத்திற்கே தள்ளிவிட்ட மேடம் யார்? யார் அந்த மேடம்? நீங்கள் தானே இந்த மாதிரி ஒரு கோஷத்தை எழுப்புனீங்க, யார் அந்த சார், யார் அந்த சார்னு. பெண்களே பெண்ணை இடிக்கும்போது ஆண்கள் வந்து பெண்களை இடிக்கிறது சகஜம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எனக்கு தோணுது. ஒரு நாள் இதே அதிமுக கட்சியில் ஒரு முக்கியமான முன்னாள் அமைச்சர், அவர் மேலே வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மரியாதை இருக்குது. ஒரு நாள் என் வீடியோவை பார்த்துட்டு அவர் என்கிட்ட கோவப்பட்டார். எப்படி வந்து எங்கள் அதிமுக கட்சியில் இருக்கிறவங்களாம் இடிய மீன் இடுப்பு கிள்ளி அப்படின்னு சொல்லி நீ வீடியோ போடலாம் அப்படின்னாரு. திருப்பியும் சொல்கிறேன், எங்கள் அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் இடிய மீன் இடுப்பு கிள்ளி அப்படின்னு நீ அநாகரிகமாக வீடியோ போட்டிருக்க, எப்படி எங்களை பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், கோவமே படல, நான் பதிலுக்கு கோவமே படல. ஏன் கோவப்படலைன்னா அவர் நல்ல மனுஷன், அவர் மேலே வந்து நான் மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கேன். யாருன்னு நான் பேரையே சொல்லிடுறேனே, மதிப்பிற்குரிய திரு செம்மலை அவர்கள் தான். அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் நீங்கள் வந்து ஒரு குழந்த பிள்ளை, நல்ல மனிதர், ஆனால் ஒரு குழந்த பிள்ளை, உங்களுக்கு வந்து இந்த இடிக்கிறது இடுப்பு கிள்றது இந்த மாதிரியான சில்மிஷம் பண்ணுற வேலையெல்லாம் உங்களுக்கு வராது சார். நீங்கள் வந்து ரொம்ப நாகரிகமான ஒரு நல்ல மனிதர், ஆனால் உங்களை மாதிரியே மற்றவங்களையும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு நான் வந்து பதில் சொன்னேன். ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு விஷயம் தெரியுது, அதிமுகவில் ஆண்கள் மட்டும் இடிய மீன்கள் அல்ல, இடுப்பு கிள்ளிகள் அல்ல, பெண்களே இடிய மீன்கள். அதுவும் குறிப்பாக கோகுல இந்திரா மிகப்பெரிய இடிய மீன், இடுப்பு கிள்ளி அப்படின்றத நான் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். காயத்ரி ரகுராம் கிட்டத்தட்ட 8 வருஷம் பிஜேபியில் இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு தான் அண்ணாமலைக்கும் காயத்ரி ரகுராமுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய மனஸ்தாபம் ஏற்பட்டு காயத்ரி ரகுராம் மட்டுமல்லாமல் ஒரு பெரிய குரூப்பே அண்ணாமலையோட செயல்பாடு பிடிக்காமல் வெளியில் வந்துட்டாங்க. அண்ணாமலை கிட்ட என்ன குறைபாடு இருக்குன்னு எனக்கு தெரியல.
8 வருஷம் பிஜேபியில் இருந்த காயத்ரி ரகுராமால கட்சியில் சேர்ந்து 1 வருஷம் கூட முழுசாக முடியல. அதுக்குள்ளே காயத்ரி ரகுராம் மேடையில் இருந்து சுயமரியாதையோட தன்னுடைய தன்மானத்தை இழந்து நிற்க முடியாமல் மேடையை விட்டு கீழே இறங்கிட்டாங்க. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மகளிர் அணியினர் எவ்வளவு கேவலமானவர்கள், எவ்வளவு கீழ்த்தரமானவர்கள், குறிப்பாக கோகுல என்ற எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான பெண்மணி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. இனிமேலாவது அதிமுக மகளிர் அணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் நாகரீகமாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரொம்ப கேவலமாக இருக்குது. முதல்ல உங்களுக்கு திமுகவை பார்த்து கண்டிக்கிறதுக்கு யோக்கியதை இருக்கா? திமுகவில் எவ்வளவோ டிசிப்ளின் இருக்குங்க. வெளியில் ஞானசேகரன் அப்படின்ற ஒருத்தன் வந்து ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னா அது திமுக எப்படி பொறுப்பாகும்? முதல்ல உங்கள் கட்சிக்குள்ளேயே ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு இல்லை. பெண்களை இடிக்கிறீங்க. ஆண்கள் இடித்தா கூட அது பெரிய விஷயம் கிடையாது. பெண்களை இடித்து தள்ளி விடுறீங்க. உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு நீங்கள் வந்து திமுகவை பார்த்து யார் அந்த சார்ன்னு சொல்லி கேள்வி எழுப்புறீங்க. இதுக்கு மேலே இந்த தவறு நடந்ததுன்னா அப்புறம் அதிமுகவில் இருக்கக்கூடிய பொறிக்கைகள்லாம் நான் லிஸ்ட்டு போட வேண்டியிருக்கும். இனிமேலாவது ஒழுங்காக நடந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.